குஜராத் மாநிலம் வல்சாத் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் மற்றும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நிலத்தடி நீர்மட்டம் சரிந்ததால் கிணறுகள் வறண்டுவிட்ட நிலையில் தாகத்தை தணிக்க 45 அடி ஆழமுள்ள கிணறுகளுக்குள் கயிறு கட்டி மக்கள் ஆபத்தான முறையில் இறங்கி தண்ணீர் எடுத்து வருகின்றனர். டேங்கர் லாரிகள் மூலம் வழங்கப்படும் தண்ணீர் போதுமானதாக இல்லை என்றும் போர்க்கால அடிப்படையில் குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு எதிராக ஜென்சி இளைஞர்களால் தொடங்கப்பட்ட காக்ரோச் ஜனதா கட்சி என்ற நையாண்டு இயக்கம் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. இதன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை 1,50,00,000 பேர் பின்தொடர்கின்றனர். தொடங்கப்பட்ட சில நாட்களிலேயே காக்ரோச் ஜனதா கட்சியின் இன்ஸ்டா பக்கம் பிரதமர் மோடியின் பக்கத்தை விட அதிக பின்தொடர்பாளர்களை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து கர்நாடக பெங்களூருவில் இளைஞர் காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தில் மேடையில் இருந்த சில காங்கிரஸ் தலைவர்கள் ஐ எம் காக்ரோச் என்ற வாசகம் அச்சிடப்பட்ட டி ஷர்ட்டுகளை காட்டி மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். அங்கு கூடியிருந்த சில தொண்டர்களும் இந்த டி ஷர்ட்டுகளை அணிந்து தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இனிவரும் அனைத்து தேர்தல்களிலும் தனிச்சின்னத்தில் மட்டுமே போட்டியிடுவது என மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அக்கட்சி சார்பில் சென்னையில் 2 நாட்களாக நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களில் மனிதநேய மக்கள் கட்சி தனிச்சின்னத்தில் மட்டுமே போட்டியிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மணப்பாறை, நாகை என 2 தொகுதிகளில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் அக்கட்சி போட்டியிட்டது. நாகையில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா மட்டும் வெற்றி பெற்றார். சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள வன்னி அரசுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசி மூலமாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள வன்னி அரசு, ஸ்டாலின் தன்னை தொடர்பு கொண்டு புதிய பொறுப்பில் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளது என கூறியதாக தெரிவித்துள்ளார். சமூக நீதி களத்தில் வீரியமாக செயல்பட அண்ணனின் வாழ்த்து பெரும் ஊக்கமாக அமையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் தலைவராக கூப கிருஷ்ணனை நியமித்து முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏழை எளிய மக்களின் வாழ்விடங்களின் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் குடியிருப்புகளை உருவாக்குதல், உறைவிடங்களில் மறுகுடியமர்வு செய்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் நடவடிக்கையாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் தலைவராக கூப கிருஷ்ணன் நியமிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சை குறித்து விளக்கமளித்துள்ள அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, வந்தே பாரதம் பாடலை முதலில் பாட வேண்டும் என்ற சுற்றறிக்கைக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். தமிழக அரசின் நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தே முதலில் பாடப்படும் என்ற அவர், அறநிலைத்துறை அமைச்சராக ரமேஷ் நியமிக்கப்பட்டது தொடர்பான சர்ச்சைக்கும் பதிலளித்தார். கண்டிப்பாக சட்ட வல்லுநர்களுடன் நாங்கள் அதை பத்தி டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுற்றறிக்கைக்கு எதிராக கோர்ட்டுக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இளைஞர்கள். தலைவர் அவர்கள் எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு துறையும் அவரே முழு மனதுடன் எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த பழைய தேர்தல் அரசியலா இருக்கக்கூடிய இந்த திமுகவும் அதிமுகவும் இவர் இந்த சாதி, அந்த மதம், அந்த அரசியல் எல்லாம் தமிழக மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. திருமாவளவன் பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்படுபவர் அல்ல என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அடுத்தவர் வாய்ப்பை எடுத்துக் கொள்ளவில்லை என கூறி வன்னி அரசை அவர் அமைச்சராக்கியுள்ளதாகவும் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்றைக்கு கூட அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு அமைச்சரவையில் பதவி எடுத்திருக்கலாம், ஒரு பை எலெக்ஷன் நின்று இருக்கலாம்.
ஆனால் என்கிட்ட பதிவு பண்ணணும்னா 30 வருஷம் திரு வன்னியரசு என் கூட இருந்திருக்காரு. நான் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நான் நிக்கல. அப்படி நிக்காத பொழுது இன்னொருத்தருடைய வாய்ப்பை நான் வந்து எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். அதனால அவர் தான் எம்எல்ஏவா 2 பேர் தான் இருக்காங்க. அதுல சீனியாரிட்டி படி அவர் தான் அமைச்சர் ஆகணும்னு திரு வன்னியரசு அவர்களை அமைச்சராக்கியது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த அவருடைய முடிவு ஒட்டுமொத்த கட்சியும் அவருடைய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் நினைச்சு பெருமைப்படுது. திமுக கூட்டணியில் விசிக மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் தொடர்கின்றனவா என்பதை அக்கட்சிகள் தான் கூற வேண்டும் என திமுக அமைப்பு செயலர் RS பாரதி கூறியுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸ் தாவேக்கிடையே ரகசிய உடன்பாடு இருந்திருக்கலாம் என தொண்டர்கள் சந்தேகிப்பதாகவும் கூறினார். காங்கிரஸ் ஏற்கனவே சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. அதனால அந்த கொஸ்டினே அரைஸ் ஆகலை. அது தட் இஸ் பிட்ரேயல். அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் வைத்துக் கொண்டுதான் இது செய்திருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகம் எல்லாம் கட்சியினுடைய கீழ்மட்ட தொண்டர்களுக்கு இருக்குது. திமுகவினுடைய கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அவர்கள் போவதை நாங்கள் யாரும் தடுக்கவும் இல்லை. ஆகவே அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் விளக்கு அளிக்கணும். திமுகவை பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட அதிர்ச்சிகள் பூசல்ல. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை கடுமையாக விமர்சித்துள்ள திமுக அமைப்பு செயலர் RS பாரதி, லாட்ரி கும்பலிடம் தமிழக அரசியல் சென்று விட்டதாகவும் கூறியுள்ளார். ஆதவ் அர்ஜுனா அரசியலில் ஒரு கள்ள நாணயம் போல முதல்ல திமுகவோட தொடர்பில் இருந்தார்னு அவரே சொல்றார். அதற்கடுத்து விசிகாவினுடைய மாஸ்டர் பிரெயின் மாதிரி செயல்பட்டார். அதிமுகவுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கார். அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுனால விஜய் அக்செப்ட் பண்ணின்னு அவர் கொடுத்துருக்காரு. ஸோ எத்தனை நாளுக்கு வண்டி ஓட்டுறாருன்னு தெரிய முடியாது. அண்ணா, பெரியார், கலைஞர், காமராஜர் போன்ற மாபெரும் தலைவர்கள், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் போன்ற எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் அரசியல் நடத்திய பூமியில் ஒரு லாட்ரி சீட்டு கும்பல் கையில் அரசியல் போயிடுதுன்னு நினைக்கும் போது வருத்தமாக வேதனையாக இருக்குது. பெண்கள் பாதுகாப்பில் சினிமாவை போல நடிக்காமல் உண்மையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாவேக அரசை முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியில் இளைஞர்களை இணைத்து பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கூறினார். 74 வயது ஆன போதிலும் மனதில் பட்டதை தைரியமாக பேசுவதற்கு தயக்கம் இல்லை என்றும் குறிப்பிட்டார். திமுக தலைவருக்கும் முன்னாள் துணை முதல்வருக்கும் மட்டுமே தான் கட்டுப்படுவேன் என்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டா போதுமா? நடைமுறைப்படுத்த வேண்டாமா? என் தலைவருக்காரு, எங்களுடைய தலைவர், கழக தலைவர், மரியாதைக்குரிய தளபதிக்கு இணையாக மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கின்றார் என்று சொன்னால் இந்தியாவிலே யாரும் இல்லை என்பதை தான் வலுவாக நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொருவராக பார்த்தார். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆயுதங்கள் எப்படி இருக்க வேண்டும், மீனவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இப்படி பதமா பார்த்தார. அவருதான் தலைவர். விசிகவின் வன்னியரசு, IUML கட்சியின் ஷாஜஹான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் முதல்வர் விஜய் முன்னிலையில் ஆளுநர் அர்லேகர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் விஜயுடன் ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது 23 அமைச்சர்கள் பதவியேற்றனர். இந்நிலையில் தற்போது திண்டிவனம் தனி தொகுதியில் வென்ற விசிக MLA வன்னியரசு, தஞ்சை பாபநாசம் தொகுதியில் வெற்றி பெற்ற IUML கட்சியின் MLA ஷாஜஹான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதன் மூலம் தமிழக அமைச்சர்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளது. வன்னியரசு என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதியேற்கிறேன்.
The Honorable Governor will now present a bouquet to the Honorable Minister in the presence of the Honorable Chief Minister of Tamil Nadu and the respected Chief Secretary, Government of Tamil Nadu. சமூக நீதித்துறை அமைச்சராக விசிகாவின் வன்னியரசு நியமிக்கப்பட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்ற 2 அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. விசிகாவின் வன்னியரசு, IUML கட்சியின் ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்ற நிலையில் அவர்களுக்கான இலாக்கா விவரங்களை ஆளுநரின் மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ளது. அதில் சிறுபான்மையினர் மற்றும் வக்பு வாரியம் குறித்த விவகாரங்களை கவனிக்கும் சிறுபான்மை துறை அமைச்சர் ஷாஜகானுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் சார்ந்த விவகாரங்களை கவனிக்கும் வகையில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆதிதிராவிடர் நலத்துறையில் நிரப்பப்படாமல் உள்ள பின்னடைவு காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் பொறுப்பேற்ற பிறகு துறை அதிகாரிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவோர் திட்டத்திற்கு 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யும் கோப்பில் அமைச்சர் கையெழுத்திட்டார். மேலும் அறிவுசார் மையங்கள் அமைக்கவும் மாணவியர் விடுதிகள் கட்டுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக புதிய தலைமுறையிடம் தெரிவித்தார். நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு முதல் அமைச்சராக தலைமைச் செயலகத்தில் வந்து எங்க ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கீங்க. உங்களுடைய முதல் கையெழுத்து எதற்காக போட்டிருக்கிறீர்கள்? இந்த 3 கோரிக்கைகள் 3 முக்கியமான விவரங்களுக்காக நாங்கள் போட்டிருக்கிறோம். அதாவது வந்து முதலமைச்சருடைய இந்த சிஎம் ஃபண்டுங்கிறதுல வந்து சிஎம் அரைஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் 75 கோடி ரூபா வந்து இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒதுக்கியிருக்கிறோம். அதாவது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம், அதற்கு வந்து 75 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறோம். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் பயன்பெறும் வகையில் வந்து 120 கிராம அறிவுசார மையங்கள் அமைத்திட்ட 61.56 கோடி ரூபா நாங்கள் நிதி ஒதுக்கியிருக்கிறோம். அதே போல் வந்து 12 மாணவியர் விடுதிகள் கட்டுவதற்கு 7.99 கோடி வந்து நிதியை வந்து நாங்கள் வந்து அளிச்சிருக்கிறோம். இதுக்கு வந்து முதல் கையெழுத்தா நாங்கள் வந்து இதில் போட்டிருக்கிறோம். 40க்கும் மேற்பட்ட தனி தொகுதிகள் இருக்கு. அதற்கான சிறப்பு கவனம் செலுத்தி அந்த தொகுதிகளுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்து. ஏன்னா நீங்க கடந்த முறை நீங்க வந்து பிரதிநிதியா இருக்கும்போது இங்க தலைமைச் செயலகத்தில் மனு கொடுக்க வந்திருக்கீங்க. இப்ப நீங்க வந்து செய்யற இடத்துல இருக்கீங்க. என்ன முடிவு எடுக்க போறீங்க? அதுதான் ஏற்கனவே எங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னுமே தெரியுது. இப்போ எங்கள் கையில் இருக்கிறதுனால நாங்கள் அதை வந்து கூடுதலாக நாங்கள் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய தலைவர்களுடன் கலந்து பேசி, இங்கே இருக்கிற செக்ரட்டரிஸ் இவங்களோடையும் கலந்து பேசி ஒரு சிறப்பாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத, அதாவது எந்த குறையும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுல தான் நாங்கள் கவனம் செலுத்துவோம். இந்த ஆதிதிராவிடர் துறையில் பேக்லாக் வேகன்சின்றது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. நீங்கள் கூட எதிர்கட்சியாக இருக்கும்போது, கூட்டணி கட்சியில் இருக்கும்போது மனு கொடுத்துருக்கீங்க. அதை நிறைவேறதுக்கு என்ன எவ்வளவு சீக்கிரமாக வேலைகள் அந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த துறையை சார்ந்த மக்களுக்கே போடுவதற்கான வழிவகைகள்? இன்னைக்கு தான் வந்து பொறுப்பேற்றிருக்கேன். கட்டாயம் வந்து ஏன்னா கடந்த காலங்களில் வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஒட்டி தான் நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம். கட்டாயம் அது குறித்து நாங்கள் பேசி விரைவில் அந்த பின்னடைவு காலியிடங்களை நிரப்புவதற்கான வேலைகளை நாங்கள் வந்து தொடங்குவோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி தொடங்கியது. இதில் மீனவர்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக நங்கூரம், துடுப்பு, சங்கு, கலங்கரை விளக்கம் போன்றவை தோட்டக்கலைத்துறை சார்பாக அமைக்கப்பட்டுள்ளன. இவை தேயிலை, காஃபி, வெற்றிலை, தென்னை, பனை, பாக்கு போன்ற 10 வகை பயிர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களின் முக்கிய சந்தையான மதுரை திருமங்கலத்தில் 7 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ஆடுகள் விற்பனையாகின. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான வியாபாரிகள் குவிந்ததால் சந்தை களை கட்டியது. இட நெருக்கடியால் சாலைகளில் வர்த்தகம் நடந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல சேலம் ஓமலூர் மாட்டுச் சந்தையில் கேரளா மற்றும் உள்ளூர் வியாபாரிகள் குவிந்ததால் 6 கோடி ரூபாய்க்கு மேல் கால்நடைகள் விற்பனையாகியுள்ளன. கன்னியாகுமரி சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் புகழ்பெற்ற வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினமும் பல்வேறு வாகன பவனிகள் நடைபெற உள்ளன. விழாவின் முக்கிய நிகழ்வான கலிவேட்டையாடுதல் மே 29ஆம் தேதியன்று மாலை வெள்ளை குதிரை வாகனத்தில் நடைபெறுகிறது.
திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் வசதிக்காக தனிப்பாதை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழா நடைபெற உள்ளதால் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றனர். கடந்த வாரம் இரும்பு கேட்டை உடைத்துக் கொண்டு பக்தர்கள் உள்ளே சென்ற சம்பவத்தை தொடர்ந்து கோவில் நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துள்ளது. அதன்படி அலகு குத்தி மற்றும் காவடி எடுத்து வரும் பாத யாத்திரை பக்தர்கள் எளிதாக தரிசனம் செய்ய கந்த சஷ்டி மண்டபத்தில் இரும்பு தடுப்புகளுடன் தனிப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த 13 பேரின் புகைப்படங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். தவறிழைத்த அதிகாரிகள் மீது அருணா ஜெகதீசன் ஆணைய பரிந்துரைப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மணிமண்டபம் கட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பகுதியில் சூறை காற்றுடன் கூடிய மழையால் மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் சாய்ந்து மின்தடை ஏற்பட்டது. 16 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் தடைபட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனையடுத்து உடனடியாக மின் சேவை வழங்க கோரி மக்கள் அரக்கோணம் திருவள்ளூர் மாநில நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மின் விநியோகம் வழங்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளை கடுமையாக விமர்சித்த திமுக எம்பி ஆர் ராசா தனது எக்ஸ் பதிவை நீக்கியதோடு புதிய பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். முன்னேற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசு சத்தத்திற்கு ஆதரவாகிவிட்டதாக ஆர் ராசா தனது பதிவில் விமர்சித்திருந்தார். அதற்கு விசிக முன்னாள் எம்எல்ஏ பாலாஜி அதிகாரம் எளியவருக்கு அதிலென்ன ஆத்திரம் என கேள்வி எழுப்பியிருந்தார். இதைத் தொடர்ந்து ஆர் ராசா அந்த பதிவை நீக்கிவிட்டு என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி விளைந்து எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம் என்று புதிய பதிவை வெளியிட்டுள்ளார். தோல்வியை மறைக்க திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் அரசியல் நாகரிகமின்றி தரம் தாழ்ந்து விமர்சிப்பது கண்டனத்திற்குரியது என விசிக பொருளாளர் எஸ் பாலாஜி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைய தலைமுறையினருக்கு அரசியல் வழிகாட்டியாக இல்லாமல் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களின் செயல்பாடுகளை திமுக தலைமை கண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இல்லையென்றால் எதிர்வினையாற்றும் நிலை ஏற்படும் என்று பாலாஜி குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை என்கின்ற கருத்து குறிப்பாக திமுக அதிமுக தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. அப்பொழுதெல்லாம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியம்தான், அதை மக்கள் சாத்தியமாக்குவார்கள் என்கின்ற கருத்தை பதிவு செய்திருந்தார். இன்றைக்கு அது சாத்தியமாகி இருக்கிறது. இனி வரும் காலங்களில் தேவையான அறுதி பெரும்பான்மை இருந்தால் கூட கூட்டணி ஆட்சி என்கின்ற நிலை நம்முடைய பக்கத்து மாநிலங்களான கேரளா போன்ற மாநிலங்களில் அமைந்திருப்பது போல தமிழ்நாட்டிலும் அத்தகைய சூழல் அமையும் என்பதாகத்தான் பார்க்கிறேன். யாரையும் புண்படுத்தும்படி திமுகவினர் கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள விசிகவின் வன்னியரசு, ஐயுஎம்எல்லின் ஷாஜஹான் ஆகியோருக்கு வாழ்த்து கூறி பதிவிட்டுள்ள அவர், எந்த கட்சிக்கும் தங்களது அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை உண்டு என குறிப்பிட்டுள்ளார். அண்ணா, கலைஞர் வழியில் வந்தவர்கள் நாம் என்பதை மறந்திட வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். விசிக, ஐயுஎம்எல்லை விமர்சித்து திமுக எம்பி ஆர் ராசா கடுமையாக விமர்சித்தது சர்ச்சையான நிலையில் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவை வெளியிட்டுள்ளார். திமுக துணை பொதுச் செயலர் ஆர் ராசாவின் பதிவுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கண்டனம் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் பேட்டியளித்த அவர், ஆர் ராசா தனது பதிவுக்காக விசிக தலைவர் திருமாவளவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கூறினார். ஒரு துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய விளக்கம் என்ன? ஆர் ராஜா அவர்களுடைய அந்த ட்வீட்டை நாங்கள் கண்டிக்கிறோம். அதற்கு பயங்கரமான மன்னிப்பு வந்து தமிழக மக்கள் மீதும் விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் மீதும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. மேடம் கனிமொழி மேடம் எப்பொழுதுமே குரல் கொடுப்பாங்க. ஆனால்
திமுகவில் தன்னுடைய சக தோழராகக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள் பெண்ணையினுடைய உறவை வைத்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி சொற்களை சோசியல் மீடியாலையும் ஒரு பெண்ணை நோக்கி விமர்சனம் வரும்பொழுது கண்டிப்பாக காவல்துறையை கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம்.